விஷயத்துல ஒரு சைக்காலஜி டாக்டர் மாதிரி சூர்யாவோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு அவன் ஒரு பாட்டு போட்டா கூட இது யாருக்காக போடுறா எதுக்காக போடுறாங்கிறவ நான் கண்டுபிடிச்சிருவேன். அவன் சொல்லுவா தெரியுமா, மூச்சு அடிக்கடி மூச்சு காத்துல கூட சிக்கா வந்து மோந்து பார்த்து கண்டுபிடிப்பாரு. நான் ஒரு நாய் மாதிரி கூட வச்சுக்கோங்க, மோந்து பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன் நான்லாம். அதனாலதான் எனக்கு துரோகம் பண்ணவும் முடியாது, பண்ணவும் மாட்டான். அப்படியால் நான் இந்த சுமியோட விஷயத்துல நான் அக்யூரேட்டா சொல்றேன். இந்த வீட்டுக்குள்ள அவனை ஏத்துனா நாங்க உதவி பண்ண மாட்டோம், உனக்கு எதுவும் செய்ய மாட்டோம், உனக்கு நான் பின்னால நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவனா சொல்லி வச்சிருக்கேன். பின்னால உன்னை நல்லா செய்வேன், பார்த்துக்கிட்டே இரு. நீ கதறிக்கிட்டு வந்து ஒரு நாள் நிப்ப. உன் குடும்பம் இப்ப நீ எவ்வளவோ நீ கஷ்டத்துல இருந்து திரும்பி வந்த, எப்படியோ நானும் சரி நீ வீட்டுக்கு வந்தவொடனே உன் மகனும் ஏத்துக்கிட்டான். ஆனா இனிமேல ஏத்துக்கிற மாட்டான். உனக்கே நான் தான் பிச்சை போட்டிருக்கேன். அப்படி உள்ளவனே நீ எடுத்தெறிஞ்சு போய் நீ பேசிக்கிட்டு இருக்க. உன்னைய வீட்டுக்குள்ள வர வச்சவனே நானு. இப்ப என்னையவே வந்து நீ வீட்டுக்குள்ள விடாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்க பாரு. இதுதான் வந்து தலையெழுத்துங்கிறது. எனக்கு நினைச்சா ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு. உன்னையெல்லாம் நினைச்சா உன்னைய வீட்டுக்குள்ள அலோவ் பண்ற எனக்கே அந்த வீட்டுல இடம் இல்லாத அளவுக்கு பண்ணிட்ட பத்தியா. யூ ஆர் ரியலி கிரேட்.